ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரருளால் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த 4வது அத்தியாயத்திற்கு பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகः என்பதாகும். யோகம் என்றால் தலைப்பு, டாபிக். இதில் என்ன விஷயம் கூறப்பட போகிறது அப்படின்னா, ஞான கர்ம சந்நியாசம். சந்நியாசம் என்றால் துரத்தல், கர்ம என்றால் செயல், ஞானம் என்றால் அறிவு. ஞான கர்ம சந்நியாசம் என்றால் அறிவினால் செயல்களை துரத்தல். பொதுவாக சந்நியாசம் அப்படின்னு சொன்னா நன்றாக விட்டு விடுதல் அப்படின்னு அர்த்தம். பொறுப்புகளை, கடமைகளை விட்டு விடுதல். எதற்காக விட வேண்டும் என்றால், மெய்ப்பொருளை உணர வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும், அதற்காக சாஸ்திரங்களை முறையாக குருவிடமிருந்து கற்க வேண்டும். அப்ப நிறைய பொறுப்புகள், கடமைகள்லாம் இருந்தா இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட், அதற்காக சந்நியாசம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக யாரெல்லாம் அவர்களுடைய கடமைகளை நிறைவு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சாஸ்திரமே அனுமதி கொடுக்கிறது. யாருக்கு மனசுல தீவிர மூக்ஷுத்துவம் இருக்கிறதோ, உண்மையை உணர வேண்டும் என்ற பேராவல் இருக்கிறதோ, அவர்கள் முறையாக இந்த கர்மங்களை துறக்கலாம். அதற்கு கர்ம சந்நியாசம் என்று பெயர். சந்நியாசம் என்பது ஒரு சடங்கு. அந்த ரிச்சுவலை செய்த பிறகு அவர்கள் கடமைகள்லாம் செய்யாட்டி பரவாயில்லை என்று அவர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முழுமையான நேரத்தை இறைவனை தியானம் செய்வதற்கும் சாஸ்திரங்களை கற்பதற்குமே ஒதுக்குவார்கள். ஆனா இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் அறிவினால் செயலை துரத்தல். இது மிக அழகான ஒரு விஷயம். அறிவு, ஞானம். நான் மெய்ப்பொருளாக இருக்கிறேன், தூய ஆத்மா நான் என்ற விஷயத்தை பகவான் 2வது அத்தியாயத்திலே நமக்கு உபதேசம் செய்தார் அல்லவா? அந்த ஞானத்தை புரிந்து கொண்டு புறத்தில் செயல்களை துறக்காமலேயே நான் செய்கிறேன், நான் பலனை அனுபவிக்கிறேன் என்று செயலுடனும் செயலின் பலனுடனும் தன்னை ஒட்டி கொள்ளாமல், செயல் புரிந்தாலும் செயல் புரியாவிட்டாலும் நான் தூய ஆத்மா, ஆத்மா அகர்த்தா என்ற ஞானத்தில் நிலைத்து நிற்றல். அதாவது ஆத்மாவாகிய நான் ஒரு பொழுதும் செயல் புரியாதவன் அப்படிங்கிற ஞானத்துடன் ஆனா உலகத்துல செயலாற்றி கொண்டு இருத்தல். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது பகவத்கீதையின் மாபெரும் சிறப்பு, நம்முடைய வேத சாஸ்திரங்களுடைய சிறப்பு. அதுதான் ஞான கர்ம சந்நியாசம், அறிவினால் செயல்களை துரத்தல். அததான் பகவான் இந்த அத்தியாயத்துல சொல்ல போகிறார். இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இந்த ஞான பரம்பரை. இது கிருஷ்ணர் புதுசா சொல்றாருன்னா, இதற்கு முன்னாடி இது இருந்திருக்கா? காலம் காலமாக மனித சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இந்த மாபெரும் சாஸ்திரம் எப்படிப்பட்ட குரு பரம்பரையை உடையது? யாரெல்லாம் இதுல இந்த ஞானத்துடன் விளங்கியவர்கள் யார்? அந்த விஷயங்களை பகவான் சொல்கிறார். அப்புறம் அதிலிருந்து அவதார நோக்கத்தை பற்றி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். அதற்கு பதில் சொல்லும் விதமாக அவதாரம் எப்படி நிகழ்கிறது, அவதாரம் நிகழ்வதற்கான காரணம் என்ன, அவதாரத்தை பற்றி நாம் அறிந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இறைவனுடைய பிறப்பையும் தெய்வீகமான பிறப்பையும், அதாவது அவதாரத்தையும் அவருடைய செயலையும் யார் உள்ளவாறு அறிகிறார்களோ அவர்கள் அடைகின்ற பயன் என்ன? இப்ப நம்மளே கிருஷ்ணரை பத்தி படிக்கிறோம், ராமரை பத்தி படிக்கிறோம். அவர்களுடைய தெய்வீகமான அந்த லீலை, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி உண்மையா நம்ம படிச்சு அதன் தத்துவத்தை புரிந்து கொள்கிறோம். எதற்காக அவதாரம்? அதாவது அந்த கிருஷ்ணர் ராமர்னு சொல்றோமே, அவர்கள் உண்மையிலேயே யார்? யார் ராமராகவும் கிருஷ்ணராகவும் காட்சி அளிக்கிறார்? இப்படி இறைவனுடைய உண்மை தத்துவம் என்ன? அதை புரிந்து கொண்டால் என்னுடைய உண்மை தத்துவம் என்ன என்பதும் விளங்கும். இப்ப நாம யாரு, இறைவன் யாரு, இந்த உலகம் என்ன, இதுதானே கேள்வி. சோ இது உண்மையிலே என்ன? தத்துவத்தக வேத்தி. பகவத்கீதையில நிறைய இடத்துல தத்துவத்தக என்ற வார்த்தை வரும். உள்ளவாறு அறிதல். அப்படி உள்ளவாறு அறிந்து கொண்டால் கிடைக்கும் பயனை பத்தி சொல்வார். அப்புறம் அறிவினால் செயலை துரத்தல், ஞான கர்ம சந்நியாசம். அது எப்படி? அந்த விஷயத்தை மிக தெளிவாக உபதேசித்திருக்கிறார். எப்படி இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானிகள் எப்படி செயலாற்றுவார்கள், அப்புறம் துறவரத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், இப்படி பலவிதமான என்ன சொல்றது, ஞானத்தில் நிலை பெற்ற அந்த ஸ்தித பிரஜர்கள் எப்படி செயலாற்றுகிறார், உலகத்துல எப்படி விவகாரம் செய்கிறார்கள், என்ன மாதிரி பாவனையுடன் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வரப்போகின்றன. அப்புறம் யஜ்ஞம்னு சொன்னா வேள்வி, இறை வழிபாடு, நம்முடைய கடமைகளை நம்ம கடமைகளை மட்டுமல்ல சாதனைகள். இங்க முக்கியமா இந்த 4வது அத்தியாயத்துல பலவிதமான ஆன்மீக சாதனைகளை பகவான் யஜ்ஞம் என்ற தலைப்பின் கீழ் உபதேசித்திருக்கிறார். பிராணாயாமம், ஆகார நியமம், புலனடக்கம், தானம், இப்படி ஏகப்பட்ட சாதனைகள் நம்ம செய்யறோம் இல்லையா? ஆன்மீக வாழ்க்கை சாதனைகள்.
அவை எல்லாவற்றையும் யஜ்ஞம் யஜ்ஞம் வேள்வி வேள்வி என்று சொல்லி அது ரொம்ப முக்கியம். என்னன்னா ஞான யஜ்ஞம், பிரம்ம ஞான யஜ்ஞம், நானே மெய்ப்பொருள் என்று உணர்ந்து கொள்கின்ற அந்த அறிவை பெறோம் இல்லையா, அதுவே பெரிய வேள்வி என்று சொல்லி அதன் பெருமையை சிறப்பை பகவான் மிக அற்புதமாக உபதேசித்திருக்கிறார். இந்த ஞானம் நமக்கு எப்படியெல்லாம் பயன்படும், நம்முடைய கர்மங்களை எப்படி இது ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அதாவது இந்த அறிவாகிய நெருப்பு இந்த கர்மங்களை எப்படி எரித்து விடும், இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக பகவான் நமக்கு மனசுல ஆழமாக பதிவது போல் உபதேசம் செய்திருக்கிறார். இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது நமக்கு நல்ல மனசுல ஒரு தெளிவு வரும், உறுதி பிறக்கும். நாம் எப்படி இந்த உலகை பார்க்க வேண்டும், நாம் எப்படி செயல் புரிய வேண்டும், நாம் இருக்கின்ற நிலையிலிருந்தே என்ன செய்ய வேண்டும், இந்த ஞானத்திற்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள் நமக்கு தெளிவாக விளங்கும். அதனால நம்ம துன்பங்களிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். கடைசியா இந்த அத்தியாயத்துல பகவான் ஸ்ரத்தையின் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கார். ஸ்ரத்தா, ஆழ்ந்த நம்பிக்கை எவ்வளவு முக்கியம், அது இருந்தால்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் போன்ற விஷயங்கள் இதுல உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அத்தியாயத்தை நன்றாக ஆழமாக கற்பதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சத்குருநாதரும் நமக்கு அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.